அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான மூலிகை. ஏன்னா தம்பி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு தொண்டை வலிக்குது, பயங்கரமா வலிக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. அவருக்கான ஒரு மூலிகையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். தம்பி பாப்பா, இப்போ இவர்தான் சொல்லியிருக்காரு. இவர்தான் அந்த தம்பி. தொண்டை கட்டிக்குதுன்னு சொன்னாரு. என்ன தொண்டை ஃபுல்லா வலிக்குது? தொண்டை ஃபுல்லா வலிக்குது, சளி ஓவரா இருக்கு. பேசும்போது வாய்ஸ்லயே தெரியுது உனக்கு என்ன தொண்டை ரொம்ப. ஆனா தம்பி வந்து மெடிக்கல்ல மருந்து மாத்திரை வாங்கி போடலாம்னு சொல்லியிருந்தாரு. தம்பி அது தீர்வு வரல. அதுக்கு சரியான ஒரு மூலிகை நாங்க இப்ப சொல்ல போறோம். அந்த மூலிகை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அந்த மூலிகை ரொம்ப பெருசா மாதிரி இருக்குது. அந்த மூலிகை வேற எங்கேயும் இல்ல, சாதாரண இந்த வேலி தான். பாருங்க, நம்ம பணம் போட்டோ வண்டி பிடிச்சோ வெளியில போக தேவையில்லை. சாதாரண மூலிகை தான். அந்த மூலிகை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு பேர் தான் தூதுவளைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை பேரு இந்த பூ பாருங்க, கத்திரி பூ கடல்ல இருக்கும். இதுக்கு பேரு தூதுவளை. இந்த இலைய ஒரு 4 இலை பிரிச்சுக்கணும். தேவையான அளவுக்கு 4 இலை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முள்ளு இருக்கும், அதெல்லாம் கையில படாத அளவுக்கு பிரிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த தூதுவளை, அந்த செடி. இதுதான் இந்த இலை போதுமானதுதான் இருக்கு. தம்பி இந்த இலைய மில்லுங்க, மென்னு சாப்பிடணுமா? நல்லா மில்லுங்க. அந்த சாறு நல்லா லிக்விட் மாதிரி ஆக்கி அது தொண்டை ஃபுல்லா நனைகிற அளவுக்கு நல்லா மென்னு மில்லுங்க. மில்லும் போது அதனுடைய ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? தோற்பு தன்மையா இருக்கு, தோற்பு தன்மை இருக்கு, லைட்டா கசப்பு, லைட்டா எல்லாமே கலந்து இருக்கும். எல்லாமே கலந்து. இதை சாப்பிட்டீங்கன்னா 4 நாளைக்கு இந்த மூலிகை சாப்பிடுங்க, ஃபுல்லா கரைஞ்சு உங்களுக்கு சரியா போயிடும். உள்ள போகும்போது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியல. சாப்பிடுறீங்க உங்களுக்கு எப்படி தெரியுது? தோப்புலாம் இல்ல, லைட்டா காரத்தன்மை லைட்டா விறுவிறுன்னு இருக்குது. அதோட பெருசா ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறதுக்கு அண்ணன் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கிடைக்கிற மூலிகை அப்பப்போ சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மாத்திரை மருந்தை போட்டு அந்த கிட்னி ஃபெயிலியர் அது இதுன்னு போயிடுதுன்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இயற்கையா கிடைக்கிறது சாப்பிட்டாலே போதும். உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்கலாம். இதை சாப்பிடு. இதுதான், இது அப்படியே வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். காலையில வெறும் வயிற்றுல சும்மா வேலி ஓரமா வரும்போது சாப்பிடலாம். இதுல ஒரு 2 மிளகு வச்சு அதுவும் மென்னு சாப்பிடறதுனால என்ன ஆகுனா, மாறு சளி கட்டிங்கிறது பூரா அதுல இருந்து ஒடிஞ்சு இதுக்கு மூலிகை சாதாரணமா இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியது இல்ல. இதை சாப்பிட்டாலே அது சரியான தீர்வு. தம்பி இதை 4 நாள் நீ தொடர்ந்து சாப்பிடு. இங்க இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அந்த பிரச்சனை இருக்கா, தொண்டை வலி இருக்காது, தொண்டை கிளியரா இருக்கும். இதை வந்து நீ ரசமா கூட வச்சு சாப்பிடலாம். ஆனா இப்போதைக்கு நீ வெறும் வயிற்றுல இது மாதிரி ஒரு 4 நாள் சாப்பிடு. சரியா? சிம்பிள் வேலைங்க. இதை பார்த்தாலே போதும். இயற்கை முறையை பயன்படுத்துங்க, உடல் ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.